வணக்கம் நம்மளே, நான் அரசு ராஜா. குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி. அவங்க நைட்டு 10 மணிக்கு அவங்க ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் படுக்கைக்கு போறாங்க. படுத்து தூங்கின 2 மணி நேரத்துல தான் பக்கத்துல படுத்திருந்த மனைவி காணாம். வீடு ஃபுல்லா தேடி பார்க்குறாரு, வெளியில போய் தேடி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி 50 நாளா காணாம். 50 நாள் கழிச்சு இவங்க தங்கியிருந்த வீட்டுல இருந்து 90 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு விறகு குவியலுக்கு இடையில தன்னுடைய மனைவியை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி இங்க இருந்த மனைவி அங்க போனாங்க, அவங்க ஏன் இப்படி போனாங்கன்னு சொன்னாங்களா, இவரை கொண்டு போய் விட்டது யாரு, இதுக்கு இடையில நடந்த நிறைய மர்மமான விஷயங்களை தான் இந்த கிரைம் சம்பவத்துல நம்ம அவிழ்க்க போகிறோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, முடிஞ்சா ஒரு லைக்கையும் போட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. குஜராத் மாநிலத்துல வதோதரா டிஸ்ட்ரிக்ட்ல தர்ஷன் பகுதி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க அஜய், அவங்களுடைய மனைவி ஸ்வீட்டி பட்டேல். இந்த அஜய்க்கு 40 வயசு, ஸ்வீட்டி பட்டேலுக்கு 37 வயசு. இவங்களுக்கு 2 வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்குது. ரொம்பவே அன்பான ஒரு குடும்பம். ஒரு வாடகை வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அஜய் காலையில ஒரு 8 மணிக்கு வேலைக்கு போனார்னா நைட்டு 10 மணிக்கெல்லாம் வந்துருவார். பக்கத்துல இருந்த எல்லாருமே சொல்றதுன்னா, இந்த மாதிரி ஒரு கப்பலை பார்க்கவே முடியாதுங்க, ஒரு சின்ன சண்டை வந்ததா கூட எங்களுக்கு தெரியாதுங்க, அந்த மாதிரி தான் இந்த குடும்பத்தை பத்தி சொல்றாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல ஜூன் 4, 2021 அன்னைக்கு ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்த அஜய் தன்னோட மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க, சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. தன்னுடைய 2 வயசு குழந்தைய தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல கணவன் மனைவி 2 பேரும் தனிமையில இருக்காங்க. ஒரு 11 மணிக்கு 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. 12 மணிக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக கணவன் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு திரும்பி வர்றாரு. தான் பக்கத்துல படுத்திருந்த மனைவியை காணாம். சரி, மனைவி தண்ணி குடிக்க போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு படுத்துட்டு வெயிட் பண்றாரு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றாரு, வரல. 10 நிமிஷம் வெயிட் பண்றாரு, வரல. எந்திரிச்சு போய் ஹால் எல்லாம் தேடுறாரு, கிச்சன் எல்லாம் தேடுறாரு. அப்போதான் மனைவி வீட்டுல இல்ல அப்படின்னு தெரிய வருது. பதறி போனவர் தன்னுடைய மனைவியுடைய போனுக்கு ட்ரை பண்றாரு. மனைவி போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. வீட்டை விட்டு வெளியில போயிட்டு இந்த தெருவுலாம் நடந்து போய் தேடுறாரு. ரொம்ப தூரம் அப்படி தேடி போனவருக்கு வீட்டுல 2 வயசு குழந்தை தனியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் பதறி அடிச்சுட்டு 1 மணி நேரத்துல மறுபடியும் வீட்டுக்கு வர்றாரு. குழந்தை அதுக்குள்ள எந்திரிச்சு அழுதுட்டு இருக்குது. குழந்தைய சமாதானப்படுத்தி தூங்க வச்சவரு இப்போ 1 மணி ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. 1 மணிக்கு போய் மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. சரி, எங்கேயாவது போயிருப்பாளோ, ப்ராங்க் எதுவும் பண்றாளோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த நைட்டு ஃபுல்லா தூங்காம மனைவி இப்போ வந்துருவா, எங்கேயாவது போயிருப்பா, நம்மளை ஏமாத்துவா, இந்த மாதிரியே நினைச்சிட்டு காலையில 6 மணி வரையும் அவர் கண்ணு முடிச்சுட்டே இருக்கிறாரு. அது வரைக்கும் மனைவி வரவே இல்லை. காலையில 6 மணிக்கு மேல இதுக்கப்புறம் நம்ம தாமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி அங்க வந்தாளா, இந்த மாதிரி நைட்டு காணா போயிட்டா அப்படின்னு தகவலை சொல்றாரு. யாருக்குமே தெரியல, உங்க மனைவி வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரெகுலரா இவங்க போற அந்த பார்லருக்கு போய் பாக்குறாரு, ஹோட்டலுக்கு போய் பாக்குறாரு, பார்க்ல போய் வாக்கிங் போவா அந்த இடத்துக்குலாம் போய் பாக்குறாரு. இங்க எங்கேயுமே மனைவி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதும் சரி, பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தன்னுடைய மனைவியுடைய அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்படி மனைவியை நேற்று நைட்ல இருந்து காணா அப்படிங்கிற தகவலை சொல்றாரு. அந்த போனை அட்டன் பண்ணது ஜெய்தீப் அப்படிங்கிற மனைவியோடைய அண்ணன். அவர் இதை கேட்டதும் பதறி போய் தன்னுடைய அப்பா அம்மாவை அழைச்சிக்கிட்டு அகமதாபாத்ல இருந்து நேரா இவங்க தங்கியிருந்த தர்ஷன் பகுதிக்கு வர்றாரு. மொத்த குடும்பமும் வீட்டுல அசம்பிள் ஆகி நேற்று என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. இவர் நடந்ததெல்லாம் சொல்றாரு. அவங்களுக்கு தன்னுடைய மகள் மீது பயங்கரமான கோபம். ஒரு 2 வயசு குழந்தைய விட்டுட்டு இப்படி போவாலாம். சரி, புருஷ முன்னாடிக்குள்ள ஏதாவது சின்ன பிரச்சனை வந்திருந்தா கூட இந்த குழந்தையோட சேர்த்துல கூட்டிட்டு போயிருக்கணும், நம்ம வீட்டுக்காவது வந்திருக்கணும், இப்படி கோவிச்சுட்டு போய் எங்கேயோ போய் உட்காந்துருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை திட்டிட்டு அந்த பச்சை குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, அவ வந்துருவா, அவ எப்போ வந்தாலும் எங்க சார்பா அவளை 4 சாத்து சாத்துங்க, இல்லைன்னா எங்ககிட்ட கூட்டிட்டு வாங்க, 4 அறை விட்டு அவளுக்கு புத்தி சொல்லி கொண்டாந்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் இந்த குழந்தைய எடுத்துட்டு அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க. மச்சா மட்டும் இங்க இருந்து தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரோட சேர்ந்து தங்கச்சியை தேட ஆரம்பிக்கிறார். அப்படி 2 பேரும் சேர்ந்து இன்னும் வேற வேற இடங்களுக்கெல்லாம் போய் தேடிட்டே இருக்கிறாங்க. ஜூன் 4 காண போனது ஜூன் 5 ஆயிருச்சு, ஜூன் 6 ஆயிருச்சு. இந்த 2 பேரும் 3 நாளா ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன் கொடுக்கல அப்படின்னா, இந்த அஜய், அதாவது தங்கச்சி வீட்டுக்காரர் இருக்கார்ல, இவரே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். மச்சான் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இதே மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு தலைமையில இருக்கிற போலீஸ் எல்லாம் போய் தான் தேட போறாங்க. மச்சானே ஒரு போலீஸுங்கிறதுனால, அதுவும் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறதுனால இவரு எல்லாத்தையும் சரியா தேடி கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மச்சான், இதுக்கப்புறமும் நமக்கு போலீஸோட உதவி, மற்றவங்களுடைய உதவி இல்லாம நம்ம தேடுறது கஷ்டம் அப்படின்னு முடிவெடுத்து
அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட்டை வாங்கி எடுத்தவங்க, ஏங்க 3 நாளா ஏன் சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இந்த ஸ்வீட்டி படனுடைய போட்டோ எடுத்து அதை பிட் நோட்டீஸ் அடிச்சு எல்லா இடங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பெரிய பெரிய போஸ்டர்ஸும் அடிச்சு ரயில்வே ஸ்டேஷனு, அங்கே போகிற தேட்ரு, இந்த மாதிரி மக்கள் கூடுற எல்லா இடத்துலையும் அதை ஒட்டிட்டு தீவிரமா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல இந்த ஜெய்தீப் இருக்காங்களே அவர்கிட்ட ஸ்வீட்டி பட்டேலுக்கும் அஜய்க்கு எப்படி கல்யாணம் ஆனிச்சு அப்படிங்கிற தகவலை கேட்குறாங்க. அப்போதான் ஜெய்தீப் நடந்த விஷயங்களை ஃபிளாஷ்பேக்காக சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொன்னதுல என்ன தகவல் அப்படின்னா, 2013 ஸ்வீட்டி பட்டேலுக்கு அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு என்ஜினியர் கூட கல்யாணம் ஆகி இவர் அமெரிக்காவுக்கே போறாங்க. அங்க போய் ஒரே வருஷத்துல இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பெற்று எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கணவனுக்கும் மனைவிக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை, சண்டை வந்துகிட்டே இருக்குது, அதனால நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு 2 பேருமே பரஸ்பரம் பேசி டிவோர்ஸ் வாங்கிட்டு ஒரு ஆண் குழந்தையோட மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது குஜராத்துக்கே திரும்பி வந்துடுறாங்க ஸ்வீட்டி பட்டேல். அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைய அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு நான் ஆஸ்திரேலியாவுக்கு போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அந்த முயற்சிகள்ல இருக்கும் பொழுது அடிக்கடி இவங்க பார்ட்டிகளுக்கு போற பழக்கம் உள்ளவங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகளுக்கு போறாங்க. அந்த பார்ட்டியில அஜயும் வர்றாரு. இந்த அஜய் ஸ்வீட்டி பட்டேல் முதல் முறையா சந்திக்கும் பொழுதே 2 பேருக்கும் பிடிச்சி போயிருது. அன்னைக்கே 2 பேருடைய ஃபோன் நம்பரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே டெஸ்ட், ஒரே வேவ் லென்த். அதனால நம்ம ஏன் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு 2 பேருக்குமே ஒரு புரிதல் வருது. ஆனா ஸ்வீட்டி பட்டேலுக்கு ஒரு தயக்கம். தான் ஆஸ்திரேலியாவுக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 2வது இது 2வது கல்யாணம், இது நமக்கு செட் ஆகுமா, நமக்கு ஒரு குழந்தை வர இருக்குது அப்படின்னு நினைச்சவங்க அஜய் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரிலாம் என் லைஃப்ல நடந்து போயிடுச்சு, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. அஜய் சொல்றாரு, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், உன்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை நான் பாத்துக்கிறேன், நம்ம வாழ்க்கையில இணையலாம் அப்படின்னு அவர் கன்வின்ஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஸ்வீட்டி பட்டேல் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, இவர் அஜய், இந்த அஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு, நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய மகள் வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போயிருமோ, ஒரு கையில குழந்தை இருக்குது, இவருடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு தன்னுடைய மகளே ஒருத்தனை தேர்ந்தெடுத்து நான் நல்லா வாழ்றேன் அப்படின்னு சொல்றதுனால எந்த அப்பா அம்மாவுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வரும்? உடனடியாக அவங்க சந்தோஷமா நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அஜய் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த தகவலை நான் சொல்ல முடியாது, அவங்க பெரிய அளவுல வரதட்சணை எதிர்பார்ப்பாங்க, அது மட்டும் இல்லாம ஜாதியை வேற பார்ப்பாங்க, அதனால அவங்களுக்கு சொல்ல வேணாம், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வீட்டியோடைய அப்பா அம்மாவுக்கு இது ஓகே, நீங்க வாழ்ந்தா போதும், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே 2017 ஒரு கோயிலுக்கு போயிட்டு தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாடகை வீட்டில் கொண்டு வந்து இந்த ஸ்வீட்டி பட்டேலும் அஜயும் செட் ஆகுறாங்க. அஜய் கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் ஒரு சின்ன டிமாண்ட் சொல்றாரு. என்ன அப்படின்னா, குழந்தை மட்டும் நம்ம பெற்றுக்க வேண்டாம், நம்ம இப்படியே வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்காத ஸ்வீட்டி பட்டேல் 1.5 மாசத்துல கன்சீவ் ஆயிடுறாங்க. அதை கலைக்கணும்னு அஜய் சொன்னதும் அதை கேட்காம வலுக்கட்டாயமா ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க. இப்படி சின்ன ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன சண்டை வந்தாலும் கூட அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 கப்பலும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொன்ன மாதிரி ரொம்பவே அன்பா வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன சண்டை கூட கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஜூன் 4ஆம் தேதி தன்னுடைய வீட்டுக்கு வந்த அஜய் அன்னைக்கு நைட்டு மனைவி கூட சந்தோஷம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவி காணா போயிட்டாங்க, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்தீப் இந்த வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மச்சாங்கிட்ட உங்களுடைய தங்கச்சி வீட்டுக்கார், அதாவது இந்த அஜய் மேல சந்தேகம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மச்சான் சொல்றாரு, என்னங்க இப்படி கேட்குறீங்க, அவரே அவருடைய மனைவி காணான்னு சொல்லிட்டு 3 நாளா சாப்பிடல, என் கூட சேர்ந்து அவர் தேடிட்டே இருக்கிறாரு, எனக்கு 1% கூட என் மச்சான் மேல சந்தேகம் கிடையாது, நீங்க மற்ற விஷயங்கள்லாம் போய் தேடுங்க, என்னுடைய மச்சான் நீங்க சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா எல்லா இடங்களுக்கும் இந்த தகவலை ஸ்ப்ரெட் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல அங்க இருக்கிற சோசியல் மீடியாவிலையும் பப்ளிக்லையும் என்ன தகவல் பரவுது அப்படின்னா, ஸ்வீட்டி பட்டேல் காணா போயிட்டாங்க, இந்த சம்பவத்துல அவருடைய கணவன் ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறதுனால அவருக்கு சம்பந்தம் இருக்கும், அதனால போலீஸ் இதை மறைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கப்படுது. இதனால ஹோம் மினிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஏடிஜிபி கிட்ட ஒரு ப்ரெஷரை போடுறாரு, இதுக்கு நீங்க கிரைம் பிரான்ச்சுக்கு இதை மாத்துங்க அப்படின்னு. கிரைம் பிரான்ச்சோட கைக்கு இந்த வழக்கு போகுது. இந்த வழக்கை கிரைம் பிரான்ச் எடுத்ததும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல இந்த அஜய் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் யாருக்கிட்டலாம் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு அவருடைய கால் ரெக்கார்ட்ஸை எடுத்து ஃபுல்லா அனலைசிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த இடைப்பட்ட நாட்கள்ல இந்த அஜய்க்கு லோக்கல்ல இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன், அது காங்கிரஸ்ல லீடரா இருக்கக்கூடிய கிரித் சிங் ஜடேஜா அப்படிங்கிற நபர் கூட நிறைய நாட்கள் நிறைய மணி நேரம் பேசிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. கூட ரொம்ப நட்பா இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் தெரிய வருது. அதே மாதிரி ஜூன் 4ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு மேல
தன்னோட வீட்டை விட்டு போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க அப்படிங்கிறதான கேஸ். ஆனா அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு சிசிடிவி கேமரால கூட இந்த ஸ்வீட்டி பட்டேல் வீட்டை விட்டு போனதுக்கான அடையாளமே இல்லை. வீட்டை விட்டு போகவே இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்த நபர் வீட்லயும் இல்லை. எங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படின்னா வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு கெஸ் பண்றாங்க கிரைம் பிரான்ச்ல இருந்து. அடுத்தபடியா இந்த ஸ்வீட்டி பட்டேலுடைய போன், அந்த டவர் எங்க கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ளதான் ஆஃப் ஆயிருக்கு. அந்த போன் வீட்டுக்குள்ளதான் இருக்கு, அதுவும் வெளில போகல. இப்படிங்கிற எல்லா தகவலும் அவங்களுக்கு தெரிய வருது. அடுத்த கட்டமா இந்த கேஸை எப்படி நகர்த்துறது அப்படின்னு தெரியாததுனால ஸ்வீட்டி பட்டேல் காணாம போய் 1 மாசம் இந்த வழக்கு அடுத்த எந்த நகர்வுமே இல்லாம அப்படியே தேங்கி கிடக்குது. அந்த நேரத்துல தான் இவங்க இருந்த அந்த வரோதரா பகுதியிலிருந்து சரியா 90 கிலோமீட்டர் தூரமா இருக்கிற அட்டாலி அப்படிங்கிற ஒரு பகுதி, இது ஒரு வில்லேஜ். அங்கிருந்து ஒரு வில்லேஜ் பீப்புள் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு அந்த ஸ்டேஷனுக்கு. அவர் என்ன தகவல் சொல்றாருன்னா, இங்கே ஒரு பில்டிங் பகுதிக்கு பின்னாடி நிறைய விறகு குவியல்கள் கிடக்குது. அந்த விறகு குவியல்ல ஒண்ணு முழுசா எரிக்கப்பட்டு கிடக்குது. அந்த எரிக்கப்பட்ட இடத்துல சின்ன சின்ன எலும்பு துண்டுகள் கிடக்குது. வழக்கமா இங்க கிராமத்துல சுடுகாடு இருக்குது, அங்கதான் நாங்க கொண்டு போய் எரிப்போம். இது ஏதோ புதுசா யாரோ கொண்டு வந்து இங்க எரிச்சு போட்டு போன மாதிரியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை அங்க பாஸ் பண்றாங்க. உடனடியா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அங்க ஒரு டீம் போயிட்டு அங்க இருக்கிற எலும்பு துண்டுகள்லாம் சேகரிக்கிறாங்க. அப்படி சேகரிச்சதுல 43 எலும்பு துண்டுகள் இருக்குது. அந்த எலும்பு துண்டுகள்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சதுல, இந்த எரிக்கப்பட்ட இடம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற ஒரு பில்டிங் ஒண்ணு இருக்குது. அது யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, அஜயோடைய ஃப்ரெண்டான இந்த பாலிட்டிஷியன் இருக்கார்ல கிரித் சிங் ஜடேஜா, அவருக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் தான் அது கட்டிட்டு இருக்கிறாரு. இது ஏதோ கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கே, அந்த ஸ்வீட்டி பட்டேல் காணாம போன கேஸுக்கும் இதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற ரீதியில ஜூன் 4, 5, 6 இந்த டைம்ல அஜய் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரா, அவருடைய மொபைல் டவர் இங்க எதுவும் பதிவாயிருக்கா அப்படின்னு தேடினா ஜூன் 5ஆம் தேதி காலையில 11ல இருந்து 3 மணி வரையும் இங்கதான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு போலீஸுக்கு தெளிவா தெரிய வருது. உடனடியா இந்த கைப்பற்றப்பட்ட எலும்புகள் எடுத்துட்டு போயிட்டு ஸ்வீட்டி பட்டேலுடைய 2 வயது குழந்தை, ஸ்வீட்டி பட்டேலுடைய அம்மாவுடைய டிஎன்ஏ இதை வச்சுட்டு அவங்க மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. பக்காவா பொருந்தது, இது ஸ்வீட்டி பட்டேலுடைய எலும்பு அப்படின்னு. உடனடியா கிரைம் பிரான்ச்ல இருந்து இந்த அஜயை கைது பண்ணி போலீஸ் ரொம்ப கடுமையா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுலதான் அஜய் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொன்ன உண்மை என்ன அப்படின்னா, 2015 ஒரு பார்ட்டியில சந்திக்கிறார் இந்த ஸ்வீட்டி பட்டேல அஜய். அதுக்கப்புறம் 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வீட்டி பட்டேல்ட்ட இருந்து நம்பரை வாங்கினவர். அதுக்கப்புறம் இந்த பெண்ணை, ஆல்ரெடி கல்யாணம் பண்ண பொண்ணு, இந்த பெண்ணை நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள யாருக்கு தெரியாம வச்சுக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் பழக ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனா ஸ்வீட்டி பட்டேல் இவரை கல்யாணம் பண்ணி நம்ம ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் தன்னுடைய வீட்டுக்கு யாருக்குமே சொல்லாம மாமனார் குடும்பத்துக்கு மட்டும் சொல்லிட்டு வெறும் தாலியை மட்டும் கட்டிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் எதுவும் பண்ணாம ஒரு வாடகை வீடு எடுத்து அங்க குடித்தனத்தை வச்சிருக்காரு இந்த அஜய். இப்படி ஒரு 2 வருஷம் போயிட்டு இருக்கும்போது அஜயோடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு வெறும் பெண் பார்க்குறாங்க. அதுவும் பெரிய வரதட்சணை கூட. இவர் ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறனால ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேல டவுரி, பெரிய விலை உயர்ந்த காரு, பணம் அப்படின்னு அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருந்ததுனால தன்னுடைய அப்பா அம்மாட்ட தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்லாம அந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்படி கல்யாணம் பண்ணிட்டு 2 குடும்பத்தையும் வேற வேற இடங்கள்ல வச்சுட்டு ஸ்வீட்டி கூட ஒரு 15 நாள், புதுசா கல்யாணமான பெண் கூட ஒரு 15 நாள், இப்படி மாறி மாறி வாழ ஆரம்பிக்கிறார். இந்த ஒய்ஃபு கிட்ட இருக்கும்போது என்ன சொல்லுவார்னா, 15 நாள் எனக்கு வேற இடத்துல டியூட்டி போட்டிருக்காங்கன்னா அந்த ஒய்ஃபு கிட்ட போயிடுவார். அந்த ஒய்ஃபுல இருந்து இன்னொரு 15 நாளுக்கு டியூட்டின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுவார். இப்படி மாறி மாறி ஒரு 3 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். இப்படியே போயிட்டே இருக்குது. பல நாள் திருட ஏதாவது ஒரு நாள் ஒரு சூழ்நிலை மாட்டுவோம் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை தானே. அந்த மாதிரி ஸ்வீட்டி கூட இருக்கும்போது புதுசா கல்யாணமான அந்த ஒய்ஃபோட பேரை சொல்லி தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு ஒரு நாள் உளறி இருக்கான் இந்த அஜய். இந்த பேரை கேட்டதும் இவன் ஏற்கனவே 15 நாள் போயிட்டு வேற எங்கேயோ தங்கிட்டு வந்துடுறான். இவங்கிட்ட ஏதோ பொய் இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஸ்வீட்டி அஜய் இல்லாத நேரமா அஜயோடைய போன் எடுத்து செக் பண்றாங்க. அப்பதான் பார்த்தா வேற ஒய்ஃபு கூட வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு வீட்டுல வந்தோடனே அஜய் கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துல 2வது குழந்தையும் கன்சீவ் ஆகிடுறாங்க இந்த ஸ்வீட்டி பட்டேல். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஸ்வீட்டி பட்டேல் என்ன சொல்றாங்கன்னா,
நீ என்னை வந்து முறையா திருமணம் பண்ணல, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணல, நான் தான் உனக்கு மனைவி, என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க, என் கூட தான் நீ வாழணும், அந்த புதுசா கல்யாணமானவள நீ வந்து விட்டுறணும் அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அஜய்க்கு இந்த 2 ஒய்ஃபையும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியல. இந்த 2வது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணாலும் அவருக்கு விஷயமே தெரியாது. ஸோ இவன் என்ன முடிவெடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறான் அப்படின்னா, யாராவது ஒரு ஆளை நம்ம கழட்டி விட்டு தான் ஆகணும். புதுசா கல்யாணம் பண்ணவன் ஏகப்பட்ட பணம், டவுரி, பெரிய செல்வாக்கான ஒரு ஒய்ஃப், அவளை கழட்டி விட்டா இதெல்லாம் நம்ம திரும்பி கொடுக்கணும். ஆனா ஸ்வீட்டியை கழட்டி விட்டோம்னா எந்த இழப்புமே கிடையாது. 2வது அந்த கல்யாணம் யாருக்குமே தெரியாது, அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னால இந்த மனைவியை கழட்டி விட்டணும் அப்படின்னு முடிவெடுத்தவன், இவளை கழட்டி விடலாம் முடியாது, இவன் நம்மள அசிங்கப்பட்டம் விட மாட்டா அப்படின்னு இவளை எலிமினேட் பண்ணிடணும், இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு முடிவெடுத்து 1 மாசத்துக்கு முன்னாடியே தன்னுடைய ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட ஒரு 5 லிட்டர் கெமிக்கல் வேற பர்பஸ்க்காக வேணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கிறான். வாங்கி வச்சுட்டு ஜூன் 4ஆம் தேதி என்ன பண்றான், வீட்டில் வந்துட்டு தன்னுடைய ஒய்ஃபு வழக்கம் போல என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டதும், நைட்டு 11 மணிக்கு தான் மனைவி கூட பெட்ல இருந்ததுக்கு அப்புறம் நைட்டு 11 மணிக்கு மேல தன்னுடைய தூங்குனதுக்கு அப்புறம் தன்னுடைய மனைவியோட கழுத்தை நெரிச்சு கொல்றான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாடியை வீட்டில் வச்சுட்டு இந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றது, எங்க வச்சு டிஸ்போஸ் பண்றதுன்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு காலையில என்ன பண்றான்னா, தன்னுடைய அந்த அரசியல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல, கிரித் சிங், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இதை என்ன பண்ணலாங்கிறப்ப அவர் சொல்றாரு, அட்டாளியில் நான் ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கேன், அதுக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு விறகுகளை நான் வாங்கி வச்சிடறேன், ஜீனி வாங்கி வச்சிடறேன், நெய் வாங்கி வச்சிடறேன், நீ கொண்டு போய் எரிச்சிருங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தேன். இந்த பாடியை தன்னுடைய விலை உயர்ந்த ஜீப்ல எடுத்துட்டு போறான். இந்த விலை உயர்ந்த ஜீப் யாரு வாங்கி கொடுத்தது தெரியுமா? ஸ்வீட்டி பட்டேல் தன்னுடைய பர்த்டேவுக்கு தன்னுடைய கணவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே ஜீப்ல பின்னாடி வச்சுட்டு இந்த பாடியை எடுத்துட்டு போறான். 90 கிலோமீட்டர் தாண்டி அந்த பில்டிங்க்கு பின்னாடி கொண்டு போய் ஆல்ரெடி வாங்கி போடப்பட்ட அந்த மர குவியல்ல இருந்து விலகு கட்டையெல்லாம் எடுத்துட்டு பாடி மேல அடுக்கி ஜீனியை போட்டு நெய்யை போட்டு இந்த கெமிக்கலையும் ஊற்றி கொளுத்துறான். ஒரு 3-4 மணி நேரம் கொளுத்திட்டு அப்போ அந்த எலும்புகள்லாம் தேங்கும்ல, அந்த எலும்புகளை மட்டும் எல்லா இடங்களையும் தூக்கி வீசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். வர்ற வழியில தான் என்னுடைய மாமியார் குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க பொண்ணை காணா போயிட்டான், நான் தேடுறேன், வீட்டிலே இல்லை அப்படிங்கிற கதையெல்லாம் கட்டுறான். 2 வயசு குழந்தை கூட இருக்கிறான். மாமியார் குடும்பத்திலேருந்து வந்து தன்னுடைய மகளை திட்டிட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மச்சான் இங்க இருந்து தேடும்போது தான் இந்த மொத்த விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இந்த அஜயையும் இவருக்கு உதவுன கிரித் சிங் அந்த பொலிட்டீஷியனையும் 2 பேரும் கைது பண்ணி வரோதரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. இப்ப ஜெயில இருக்கான். இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. இப்படி இந்த கேஸ் வந்து முடிஞ்சது. இந்த கேஸை படிக்கும்பொழுது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இந்த 2வது திருமணம் இருக்குல்ல, இந்த 2வது திருமணம் எந்த வயசுல இருந்தாலும் சரி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தான். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பார்ட்னர் வந்து சரியான நபரா அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருத்தன் வந்து லவ் பண்றான், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான், ஆனா வீட்டுல ஏன் மறைக்கணும் அதை? அப்போ அவனுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துலயே தெரிய வருது. ஒருவேளை இந்த விஷயத்த அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஸ்வீட்டி பட்டேல் இறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை 3வது நபர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி ஏதாவது சண்டைகள் இருக்கும், பணப்பற்றாக்குறை இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னைக்கு நம்முடைய கணவனையோ மனைவியையோ வந்து நம்ம நம்ப முடியல, மிகப்பெரிய தவறு நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த விஷயத்த நம்பகமான யார்கிட்டையாவது நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுவே நம்முடைய உயிரை காக்குற ஒரு விஷயமா மாறும். ஒருவேளை தன்னுடைய கணவனுக்கு இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை ஏமாத்திட்டாரு, பிளான் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற தகவலை ஸ்வீட்டி பட்டேல் தன்னுடைய வீட்டுக்கு சொல்லியிருந்தா அவங்க வீட்டுல உள்ளவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கலாம், இவ்வளவு கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம், இல்ல காணாமல் போன அன்னைக்கே வந்து உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இது எனக்கு தோணுது. இந்த மாதிரி இந்த கேஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தோணுச்சுன்னா அதை நீங்க பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் RS ராஜா. லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.